மதுரை தெற்கு தொகுதியில் களம் இறங்கும் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் மதுரையை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் பாதையில் விரிவான திட்டங்களுடன் வலம் வருகின்றார். அதாவது இதுவரைக்கும் மதுரை தூங்கா நகரமாக இருந்து வருகின்றது. அந்த பெயரை எடுத்து தூய்மை நகரமாக மாற்றுவதே நம்முடைய நோக்கம் என்றும், அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியும் மதுரை தெற்கில் வெற்றி பெற்றதும் குப்பை நகரமாக இருக்கும் மதுரையை வளர்ச்சி நகரமாக மாற்றியே தீர்வேன் என்றும், இது குறித்தும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் பேசினேன். ஆட்சிக்கு வந்து 100 நாட்களிலேயே தூய்மை நகரமாக மாற்றுவேன் என்றும் மக்களுக்கு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 10,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களையும் புதிய முதலீடுகளையும் மதுரைக்கு கொண்டு வந்து நகரத்தின் அடிப்படை வசதிகள், தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பது, இளைஞர்களுக்கு பெருமளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் என்றும் மக்களிடம் உறுதியளித்திருக்கின்றார். சாலைகள், குடிநீர் வசதி, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய துறைகளில் தரமான மாற்றங்களை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே குறிக்கோளாக உள்ளது எனவும் கூறியுள்ளார். இதனுடன் பல முக்கியமான நினைவு சின்ன திட்டங்களையும் அவர் அறிவித்திருக்கின்றார். விடுதலை போராட்ட வீரரும் மதுரை காந்தி என போற்றப்படும் NMR சுப்பிரமன் அவர்களின் பெயரை மதுரையின் முக்கியமான சாலைக்கு சூட்டும் திட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் திரை இசையின் மறைக்க முடியாத குரலான TM சௌந்தரராஜன் அவர்களின் நினைவாக மதுரையில் ஒரு சிறப்பு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று இந்திய விடுதலை போராட்ட வீரரான வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலையும் மதுரை தெற்கு தொகுதியில் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அனைத்து முயற்சிகளும் வெறும் வாக்குறுதிகளாக அல்லாமல் மதுரையை ஒரு முன்னேறிய தன்னிறைவு பெற்ற நகரமாக மாற்றும் ஒருங்கிணைந்த நோக்கத்துடனும் வடிவமைக்கப்பட்டவை என அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். வளர்ச்சி, மரபு, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் இவை அனைத்தையும் இணைத்து புதிய தூய்மை மதுரை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது பார்வையாக முன்வைக்கப்படுகின்றது. இது ஒரு தேர்தல் வாக்குறுதி மட்டுமல்லாமல் மதுரையின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.